ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஒளிமுருகவேல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு வர SimGot EW200 அப்படிங்கிற இந்த இன்-இயர் மானிட்டர்ஸ் பற்றி தான் பேசுவோமா? This is station LOVE, broadcasting a popular program on a wavelength of 6,545 meters. ரொம்ப நாளாகவே ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய பட்ஜெட் வந்து வெறும் 5,000 ரூபா தான். நான் அதுக்கு மேலே பெருசாலாம் பிளான் பண்ணல. ஒரு 5,000 ருபீஸில் நல்ல பாட்டு கேட்குற கிளியர் கிளாரிட்டியோட நமக்கு வந்து வேணும் அப்படின்னு. ஸோ நமக்கு பெஸ்ட் அப்ரோச் எப்பயுமே எலக்ட்ரானிக்ஸ் வாங்கும்போது என்னென்னா பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறது. இதுதான் நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது அந்த பட்ஜெட்குள்ளே என்ன தேவையோ அதை நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் நல்ல ஒரு அப்ரோச்சாக இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தோணுது. ஸோ அப்படி பார்க்குறப்போ 5,000 அப்படின்னு நான் வச்சுருந்தேன் மைண்டில். இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணேன். கண்ணா அப்படின்னா இது இருக்குது அது இருக்குது. அதுக்கு 2,500 ஒரு இன்-இயர் மானிட்டர் இருந்தது. அப்புறம் ஃப்ரெண்டு மூலமாக அதை வந்து கேட்டு பார்த்தேன். அதில் எனக்கு சரியாக இன்னும் வரல, திருப்தி ஆகலை. மெயினாக யூடியூப்பில் நிறைய ரிசர்ச் பண்ணேன், இதை பற்றி யாராவது கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்னு. நிறைய பேர் அதிகமாக பேசப்பட்ட ஒரு இன்-இயர் மானிட்டர் பட்ஜெட், நான் சொல்கிறது அந்த 5,000 பட்ஜெட்டில் பேசுனது இந்த SimGot EW200 அப்படிங்கிற இந்த மாடல். இதை வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஈஸியாக டக்குன்னு முடிச்சிரும். நான் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுற ஆள் இல்லை ஆக்சுவலாக. பட்டு நமக்கு வந்து பட்ஜெட்டில் நான் வந்து இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் வந்து ஒரு 5.1 ஹோம் தேட்டர் எப்படி எங்கேருந்து வாங்கலாம், அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பேசியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலாக பிடிக்குன்னா அதை மட்டும்தான் நான் எடுத்து என்னோடய சேனலில் போடுறேன். இஷ்டத்துக்கு எல்லா ப்ராடக்ட்டையும் ரிவ்யூ பண்ணுற ஆள் இல்லை நான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ரோஸ். இதில் வந்து மிட் ரேஞ்ச் அதுக்கப்புறம் ஹை ரேஞ்ச் வந்து சூப்பர் கிளியராக இருக்குது. அந்த மிட் ரேஞ்ச் ஹை ரேஞ்சில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது வந்து வோக்கல்ஸாக இருக்கட்டும், ஃபீமேல் வோக்கல்ஸ்லாம் இதில் சூப்பராக இருக்குது. ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. உங்களுக்கு நேராக அவங்களோட அந்த தொண்டைக்குள்ளே இருந்து வர அந்த அசைவோடு அதை கேட்க முடியுது. இப்போ ரீசெண்டாக வந்து ஏஆர் ரஹ்மானோட அஞ்சு வண்ண பூவே இதில் கேட்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னோட ஒரு நார்மல் ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும்போது அது அவ்வளோ கிறிஸ்பாக இல்லை அந்த சவுண்டு. ஸோ இது வந்து பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிளியராக செப்பரேட் பண்ணி கேட்க முடியுது. அதுக்கப்புறம் பேர்ட் சவுண்ட்ஸு முக்கியமாக. நான் நிறைய ஆம்பியன்ட் மியூசிக்லாம் கேட்பேன். ஸோ அதில் இருக்கிற அந்த சவுண்ட் டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளியராக, கிட்டார் அதெல்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்பு. உங்களுக்கு வந்து அந்த கிட்டாரோட அதிர்வு வந்து நல்லா கிளியராக இருக்குது நார்மல் ஹெட்ஃபோன்ஸை விட. கிளாரிட்டி, அதான் நான் சொன்ன மாதிரி அந்த கிளாரிட்டி வந்து எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் இதில் வந்து ஹை ரெசல்யூஷன் மியூசிக் வந்து இதில் ப்ளே பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து ஒரு டிஏசி ஆம்ப் ஒன்று வாங்கணும், அதை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நல்லா இன்னும் நல்லா கிளாரிட்டியோட கேட்கணுன்னா அதை வந்து அந்த டிஏசி ஆம்ப்னு ஒன்று சொல்கிறாங்க. அதை நான் வாங்கலை. ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருந்தார், அதை போட்டு நான் கேட்டேன். டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட்டு என்னோடய பட்ஜெட்டுக்கு இன்றைக்கி 5,000 எனக்கு இது போதும். நாளைக்கு ஒரு வேளை என்கிட்ட எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வந்தால் அது அந்த டிஏசி ஆம்ப் வந்து இன்னொரு 5,000 ப்ளஸ் ஏதோ. ஸோ அது வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக உங்களுக்கு இன்னும் அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பூஸ்ட் ஆகி கிடைக்கும்போது உங்களுக்கு இன்னும் அதோட கிளாரிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அது இல்லாமலேயும் டைரெக்டாக ஃபோனில் ப்ளக்இன் பண்ணி கேட்குற இன்னும் அந்த 3mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கேபிள் பற்றி சொல்லி ஆகணும். இந்த கேபிள் வந்து இது பார்க்குறதுக்கு வந்து டேங்கிள் ஆகிற மாதிரி தெரியுது, ஆனால் இது டேங்கிள் ஆக மாட்டேங்குது. நல்லா ஒரு 1 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், 1 மீட்டர் கேபிள். அதுக்கப்புறம் எண்டில் வந்து இந்த மாதிரி இந்த காதில் மாட்டுற மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டக்குன்னு கீழெல்லாம் விழாது. எனக்கு வந்து அதிகமாக வேர்க்குன்றதுனால வேர்வையில் சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் விழுந்துடும். இது வந்து அந்த மாதிரியெல்லாம் விழலை. இதை வந்து இப்படி போட்டுட்டு இந்த ஒயர் இப்படி பின்னாடி தள்ளும்போது இங்கே இந்த இடத்துல ஒரு நல்ல க்ரிப் ஒன்று கிடைக்குது. பர்ஃபெக்ட் க்ரிப் இது வந்து காதுக்குள்ளே நல்லா பின்னும் போய் சீட்டிங் ஆகுது. அப்புறம் இந்த உள்ளே இருக்கிற இந்த இயர்பட்ஸ் இதில் வந்து அவங்களே 3-4 சைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் எல்லாருடைய காதுகளுக்கும் அது பொருந்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி. இது வந்து ஒரு மெட்டல் ஷெல்ஸ். ஆக்சுவலாக இது வந்து மெட்டல் பாடி இங்கே இருக்கிறது. இந்த ரெண்டுமே நல்ல மெட்டல் பாடி. பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியம் ஃபினிஷாக இருக்குது. எனிவே எனக்கு வந்து அந்த லுக்கிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எப்படி தெரியுது அது மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து சவுண்டு தான் முக்கியம். அதனால் நான் அதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இது வந்து லைட் வெயிட் தான். நான் சில ஐஎம்ஸ் பார்த்துருக்கேன். நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மியூசிஷியனாக இருக்கார். அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஐஎம் ஒன்று
பயன்படுத்துகிறாரு. அது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல். அதில் வந்து இன்னுமே சவுண்டு நல்லா தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கான்சர்ட்லலாம் மியூசிஷியன்ஸ் காதில் மாட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது வந்து நல்ல லைட் வெயிட். ஸோ உங்களுக்கு எவ்ரிடே யூஸ்க்கே இதை வந்து பயன்படுத்தலாம். இதில் பாட்டும் கேட்கலாம், படமும் பார்க்கலாம். நான் படமும் பார்க்க ட்ரை பண்ணேன் லேப்டாப்பில், நல்லாவே இருக்குது. இதோட பேஸ் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, இதோட பேஸ் வந்து டைட் பேஸ். உங்களுக்கு நிறைய பேஸ் பிடிக்கும். எனக்கு வந்து பஞ்சியாக இன்னும் மூளையே செதற மாதிரியான பேஸ் சில பேருக்கு பிடிக்கும். பேஸ் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இது செட் ஆகாது. 10 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது போகும் அப்படின்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 20 ஹெர்ட்ஸ், 25 ஹெர்ட்ஸ், 20 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நல்ல பேஸ் தான், நல்ல பஞ்சி, ஒரு தம்பு பேஸ். தம்புன்னு கூட சொல்ல முடியாது, நல்ல ஒரு டைட் பேஸ். பட் ஆனால் டீப் பேஸ் இல்லை இதில். பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே நியூட்ரலாக இருக்குது. பேஸ் எவ்வளோ தேவையோ, நேச்சுரல் சவுண்டிங் பேஸ் பூஸ்டடாக இல்லாமல் பேஸ் வந்து நேச்சுரலாக இருக்குது. மிட் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ வாய்ஸு, வயலின், கிட்டார், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இமேஜிங், ஸ்டீரியோ இமேஜிங், இல்லைன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஸ்டேஜ் இமேஜிங். ஸ்டீரியோ ஃபீல்டில் சவுண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வைடாக கேட்குது. இப்போ வந்து லெஃப்ட்டில் ஒருத்தர் நின்று கிட்டார் வாசிக்கிறாரு, ரைட்டில் ஒருத்தர் ட்ரம் வாசிக்கிறாருன்னா அதோட ரியாலிட்டி அது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த பட்ஜெட்டில் மோர் தென் எனஃப். இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, archive.org அப்படிங்கிற வெப்சைட்டில் லைவ் கான்சர்ட்ஸோட ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு செப்பரேஷன் நல்லாவே தெரியும். இன்னும் லெஃப்ட்டில் ஒருத்தர் பாடிக்கிட்டு இருப்பார், ரைட்டில் ஒருத்தர் கிட்டார் வாசிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த பர்டிகுலர் ட்ராக் ஃப்ளாக் ஃபார்மேட், அன்கம்ப்ரெஸ்டு, அதை இதில் கேட்கும்போது நல்ல செப்பரேஷன் இருந்தது. உண்மையாலுமே ஒருத்தர் லெஃப்ட்டில் நின்று பாடுற மாதிரியும், உண்மையாலுமே ரைட்டில் ஒருத்தர் நின்று கிட்டார் வாசிக்கிறமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. பட் இதை விட எக்ஸ்பென்சிவான ஐஎம்ஸில் நான் கேட்டிருக்கேன், அதில் இன்னுமே நல்லாயிருக்கும். பட்டு 5000 ரூபாய் பட்ஜெட்டில் இந்த சவுண்டு இதில் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். எனக்கே முதல்ல நம்பிக்கை வரல, அது கேட்டதுக்கப்புறம் தான் சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை இந்த கேபிள் போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த கேபிள் வந்து கொஞ்சம் நெப்பமாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் கூட ஒரு கேபிள் போயிட்டா என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக இதில் வந்து இந்த கேபிளும் இதுவும் டிட்டாச்சபிள். ஸோ இது நீங்கள் தனியாக இப்படி எடுத்துடலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதில் எடுத்து காட்ட விரும்பலை. இந்த டிரைவர் வந்து தனியாக வந்துடும். ஸோ இந்த ஒயர் வந்து இங்கேருந்து டிட்டாச் ஆகிடும் இப்படி மேலே. ஸோ அதில் ஒயரை மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். பட் நான் வாங்கி ஒரு 1 இயர் ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ரொம்ப நேரம் கேட்டால் கூட தலைவலிக்கல, இன்னும் அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. லாங்கர் இயரிங்க்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிச்சது என்னென்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச். வெறும் 5000 ரூபாயில் இப்படி ஒரு கிளாரிட்டி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. என்ன சொல்கிறது, இப்போ ஐஃபோனோட இன்னும் ஹெட்ஃபோன்ஸாக இருக்கும், பழைய ஹெட்ஃபோன்ஸ் நான் சொல்கிறது, ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ். இப்போ வர ஏர்பாட்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஆக்சுவலாக. அதில் கிளாரிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பியூர்லி ஃபென்டாஸ்டிக். எனக்கு வந்து இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது எப்பயுமே என் கூடவே இருக்குது. எல்லா டைப் ஆஃப் மியூசிக்கும் இதில் வந்து கேட்க முடியுது. பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குது. கிளாசிக்கலாக இருக்கட்டும், இல்லை இப்போ வர பாட்டுக்களாக இருக்கட்டும், இல்லை ஆம்பியன்ட்டு, எல்லா விதமான மியூசிக்ஸும் இதில் கேட்க. மெட்டல், ராக்கு கேட்கும்போது உங்களுக்கு அந்த கிட்டார் வந்து செம்ம கிறிஸ்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது வந்து மியூசிக்ன்றது வந்து சப்ஜெக்டிவ் தான். இன்னும் சில பேருக்கு பேஸ் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து மிட் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வாய்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்கள்கிட்ட ஈக்குவலைசர் இன்னும் ஃபோன்லேயோ இல்லைன்னா ஐபாட்லேயோ, யார் இப்போ ஐபாடில் கேட்குறது, எல்லோரும் ஃபோனு தான் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஈக்குவலைசரில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஈக்குவலைசர் வச்சு பண்ணிக்கும்போது இதை அதை ப்ராப்பராக டெலிவர் பண்ணுது. கான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் குயிக்காக பார்த்துருவோம். கான்ஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹை ரேஞ்ச், ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் நம்மக்கிட்ட ஈக்குவலைசர் இருக்கிறதுனால நம்ம அதை மேனுவலாக கட் டவுன் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால எனக்கு அது பெரிய ப்ராப்ளமாக தெரியல. பட்டு இன்னும் ஹை ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். உங்களுக்கு வந்து பிரைட் சவுண்டு உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும், இன்னும் ரொம்ப ஒரு கிறிஸ்பான சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து தலைவலிக்கும் அப்படின்னா
நீங்கள் ஈக்குவலைசர் வச்சு அந்த ஹை ஃப்ரீக்வன்சிஸை கட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இது வந்து ரொம்பவே கொஞ்சம் அதிகமாகவே கிறிஸ்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சப் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பேஸுக்கு கீழே இருக்கிற சப் பேஸ், லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அது வந்து இன்னும் கொஞ்சம் பஞ்சியாக இல்லை. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஹிப்ஹாப் கேட்கும்போதோ அந்த சப் பேஸோட இது வந்து சில ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கேட்கல. இன்னொரு கானாக நான் என்ன பார்த்ததுன்னா, இது வந்து இதோட மெட்டல் பாடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை வந்து சேஃபாக வைக்கிறதுக்கான ஒரு இடம் அவங்க கொடுக்கறது வந்து ஒரு சின்ன பவுச் தான். அந்த பவுச்சை நான் எங்கேயோ தள்ளி வச்சுட்டேன். ஏன்னா அந்த பவுச் எனக்கு அவ்வளோ சேஃப்டியாக தெரியல. இதை வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபான ஒரு பேக்கோ ஒரு டப்பாவோ கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து யாரோ போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து இந்த பாதாம் பருப்பு கொடுத்தாங்க, ஸ்மோக்ட் ஆல்மண்ட்ஸ் அப்படிங்கிற டப்பா. அந்த டப்பாவை வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்சை கட் பண்ணி போட்டு அதில் வந்து தான் நான் இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்க வேண்டிய ஒரு இது, அதுக்கான ஃபெசிலிட்டி பேக்கேஜிங்கில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்டையும் வீட்டில் நிறைய டப்பா இருக்கும். சில நேரத்தில் நான் வந்து ஐபேட்லேயும் மியூசிக் கேட்குறேன். ஸோ இது வந்து 3mm ஜாக் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு இன்னும் USB-Cலேருந்து இன்னும் ஒரு 3mm இது வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. உங்கள்கிட்ட பழைய ஐஃபோன் இருக்குன்னா அதே மாதிரி இதிலேருந்து அந்த லைட்னிங் கேபிள் அதெல்லாம் நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிது. சிம்கார்ட் EW200 அதை பற்றி ஆன்லைனில் படிக்கும்போது நிறைய பேர் ஒரு கிரிங்க்லிங் சவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிரிங்க்லிங் சவுண்ட்னா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கிச் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது வரைக்கும் கேட்கல. பட்டு அதை நிறைய பேர் சொல்லியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் பயந்துட்டேன் வாங்கும்போது. ஆஹா நமக்கும் அது கேட்டுடுமோ அப்படின்னு. பட் அது கேட்கல. வாங்கி 1 இயரில் பக்காவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நோ இஷ்யூஸ். நீங்கள் வந்து மியூசிக் பிரியர், உங்களுக்கு வந்து மியூசிக் கேட்குறத வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணணும், நல்ல சவுண்டோடு கேட்கணும் அப்படின்னா இந்த இன்-இயர் மானிட்டர்ஸை கண்டிப்பாக வாங்கலாம். தைரியமாகவும் வாங்கலாம். இது வந்து அமேசானில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் வாங்கினது வந்து ஹெட்ஃபோன் ஜோன் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நான் வாங்கினேன். பக்காவாக ஷிப் பண்ணியிருந்தாங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ அவ்வளோதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நல்லது ஒரு இன்-இயர் மானிட்டர். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேஸ் அதிகமாக பிடிக்கும்னா இந்த இன்-இயர் மானிட்டர்ஸ் உங்களுக்கானது இல்லை. உங்களுக்கு வந்து கிளாரிட்டி தான் எனக்கு ஃபோக்கஸ்ஸு அப்படின்னும்போது இந்த இன்-இயர் மானிட்டர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.